சம்சுல் இஸ்லாம் சங்கத்தில் நேற்று நேற்று வரையும் பதிவு பண்ணது 42 பேர். அதில் கடைசியாக வந்தது எத்தனை பேர் தெரியுமா? 5 பேர் தான் வந்தாங்க. அட்டன் பண்ணது 5 பேர். அதில் செலக்ட் ஆனது 3 பேர். ஒரு 35 பேராச்சும் வந்திருக்கும். நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. எல்லா வேலையும் செய்வான் வெளிநாட்டில் போய். ஆனால் இங்கே அரசாங்க விஷயத்தில் கௌரவமான வேலைக்கு போக மாட்டாங்க. எப்படி போவான்? சம்பளம் கம்மியாக இருக்குது இல்லை அங்கே, அதனால போக மாட்டாங்களாம். அதனுடைய இது லாபம் நமக்கு தெரியலை. அதுக்கெல்லாம் மாற்று மதக்காரங்களுக்கு தான் தெரியும். அதான் எனக்கு கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்களுக்கு ஒன்றும் தெரியல, எங்களை கவர்மெண்ட் சப்போர்ட் போட்டா இல்லை, மண்ணாங்கட்டி இல்லாமா இது பூரா எல்லாம் அநியாயம். இந்த பயிர் வச்சுக்கிறது யாருக்கு அவங்களுக்கு சொல்றீங்களா? அடாத மயில் இல்லாத நடை. என்ன தலைவரா? இந்தியாவில் சொல்ல மாட்டான். ஒரு இடத்துல கேட்ட போட்டு வச்சுக்கலாம். வீட்டில் இருந்து சொந்தப்பட்டவர்கள் எல்லாம் காட்ட முடியாத அடைக்கணும். இப்போ அதையும் அடைத்து விட்டார்கள். கரகத்தில் அப்படி தானே? கரகத்தில் அப்படி தானே? வாய்த்தலாம் கிடைக்கணும். ஏன் போயிட்டு கரகத்தில் அப்படி தானே? கருத்துக்கிட்ட பட்டியல் கொடுக்கலப்பா. மலேசியாவில் சம்பாதிப்பா கிளம்பிச்சுட வந்துட்டா வீட்டுக்கு உங்களோட வந்தாண்டா பாய்தான் வந்துட்டு போங்க. அது ஒரு சங்க மாதிரி வச்சு தாவரத்தை வீட்டுக்கு வேண்டியது. தலைப்புச் செய்திகள். சிலை யார் வடித்த சிலையோ தெரியவில்லை. இது
Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.